வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெந்தய ஜீரக பொடி பார்த்திங்கன்னா எல்லா வித காரக்குழம்புக்கும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகுளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 100 கிராம் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற 100 கிராம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில் வதக்கும்போது வெங்காயத்தோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முழுசாக சேர்க்கும் போதும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன், முழுசாகவும் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரட்டும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் நம்மக்கிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும்னு 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளிலையும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் புளி தண்ணியை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்போட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு திக்காயிருச்சு. இப்போது இதில் நம்ம வறுத்து அரைச்ச வெந்தய ஜீரக பொடியிலிருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு வாசனையோடு நம்ம சின்ன வெங்காயம் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து கூடவே சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.